ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? லைஃப் மொத்தமா முடிஞ்சிருச்சு. ஐயோ, என்ன நடந்தது கொஞ்சம் சொல்லுங்க. இனி நடக்கிறதுக்கு எதுவும் இல்ல. மொத்தமா முடிச்சிட்டு. ஐயோ அத்தை, அவர் கொடுத்த 3 லட்சம் ரூபாய் முழுசா தொலைச்சிட்டேன். மகேஷ், சுந்தர், இவன் என்னடா சொல்றா? தயவு செய்து நடந்தது என்னன்னு சொல்லுங்கடா. சொல்லுங்க, எல்லாருக்கும் சொல்லுங்க. இவன் மொத்தமா தோத்துட்டா. இவன் எதுக்குமே லாய்க்கு இல்ல. எத்தர்த்தம் அத்தை, ஏற்கனவே பார்த்த ஜோசியர் தான் கரெக்டா சொல்லியிருக்காரு போல இருக்கு. இன்னும் 1.5 வருஷத்துக்கு விஸ்வா எந்த தொழிலையும் ஆரம்பிக்க வேண்டான்னு அவர் தெளிவா தான் சொல்லியிருக்காரு. நாம தான் அதை புரிஞ்சுக்காம தேவையில்லாம இன்னொரு ஜோசியரோட பேச்சை நம்பி விஸ்வாவை இறங்க சொன்னோம். இப்ப இவ்ளோ பெரிய சிக்கல் வந்துருச்சு. இந்த பார்மா மாலதி, அந்த ஜோசியர் சொன்னது, இந்த ஜோசியர் சொன்னது, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. நாம ஒரு முக்கியமான விஷயத்துல முன்னெச்சரிக்கையா இல்லாம இறங்கினது தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணம். புரியலப்பா, நாங்க எதுல முன்னெச்சரிக்கையா இருந்திருக்கணும்னு சொல்றீங்க? அந்த லேண்ட் புரோக்கர் சம்பந்தம் வேணும்னா நம்ம மாப்பிள்ளைக்கு ஏற்கனவே தெரிஞ்சவரா இருந்திருக்கலாம். அவரை நம்பி இந்த காரியத்துல இறங்கினதுல எந்த தப்பும் இல்லை. ஆனா அந்த லேண்ட் ஓனர் யாரு? அவரை மாப்பிள்ளை முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது. அப்படிப்பட்டவன் மாப்பிள்ளைய பார்த்த மாத்திரத்திலேயே வெறும் 3 லட்சம் ரூபாய் அட்வான்ஸா வாங்கிட்டு லேண்டோட பவரை மாப்பிள்ளைக்கு எழுதி தரேன்னு சொன்னான் பாரு. அந்த இடத்துல நம்ம யாருக்காவது அவன் மேல சந்தேகம் வந்திருக்கணும். அந்த சந்தேகம் நமக்கு வந்திருந்தா அவன் யாரு, என்ன, எப்படிப்பட்டவன அக்கம் பக்கத்துல விசாரிச்சு அவனை நம்பி இந்த காரியத்துல இறங்கலாமான்னு நாம ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். அப்படி செய்யாம விட்டதுதான் மாப்பிள்ளைய அவன் ஏமாத்துறதுக்கு ரொம்ப வசதியா போச்சு. அந்த பாவி இப்படி ஒரு திருட்டு வேலை பண்ணுவான்னு யாருக்கு சம்பந்தி தெரியும்? அநியாயமா என் பிள்ளைய இப்படி ஏமாத்திட்டானே. அந்த ஆளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இவர் ஒரு பில்டர்னு தெரிஞ்சிருந்தோம் கொஞ்சம் கூட பயம் இல்லாம இப்படி திட்டம் போட்டு நம்ப வச்சு கழுத்து அறுத்திருப்பான். இவர் சொல்ற மாதிரி அந்த ஆளு உடனே பணத்தை கொடுப்பானா இல்ல தரேன்னு சொல்லி இழுத்தடிப்பானான்னு ஒண்ணுமே புரியலையே. அட்வான்ஸ் பத்திரத்தை கூட கையெழுத்த வாங்கிக்கிட்டு சாமர்த்தியமா அவனே வச்சுக்கிட்டான். இப்ப எந்த ஆதாரத்தை வச்சு நாம அவனுக்கு பணம் கொடுத்துருக்கோங்கிறத நிரூபிக்கிறது? அண்ணி, நீங்க கவலைப்படாதீங்க. நீ ஆதாரம்லாம் ஒன்றும் தேவையில்லை. அவன் நம்ம கிட்ட பணம் வாங்கினதுக்கு சாட்சியா புரோக்கர் சம்பந்தம் இருக்காரு. அவரையும் மீறி அவன் நமக்கு பணத்தை திருப்பி தராம இழுத்தடிச்சானா நாங்க என்ன சும்மா விட்டுருவோமா? நாங்க அப்பவே 4 காட்டு காட்டி மூஞ்சில ரத்தம் வர வச்சிருப்போம். அத்தை மாமாவோட ஃபங்க்ஷனை நினைச்சுதான் அமைதியா வந்துட்டோம். விஸ்வா, நீ ஒண்ணும் கவலைப்படாதப்பா. ஏதோ இவ்ளோ சீக்கிரத்திலேயே அவன் பண்ண திருட்டு வேலையை நீ கண்டுபிடிச்சிட்ட. அத நினைச்சு நீ நிம்மதியா இருப்பா. அவனே நாளைக்கு பணத்தை திருப்பி கொடுக்கறேன்னு சொல்லிருக்கான்ல, நிச்சயமா கொடுத்துருவான். நீங்க அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து திரும்பவும் அதே தொழில ஆரம்பிக்க முடியாதுதான். ஆனா பரவாயில்ல விஸ்வா, பின்னாடி பாத்துக்கலாம்.
இப்போதைக்கு இந்த 3 லட்சத்தை வச்சே நீங்க என்ன பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு யோசிங்க. பிசினஸா? மறுபடியுமா? என்ன மாலதி, என்ன பார்த்தா எப்படி தெரியுது? போதும்டா சாமி, இனி அந்த பக்கம் கூட நான் போக மாட்டேன். அதுக்கெல்லாம் நான் லாய்க்கல. அதெல்லாம் சரி வராது. அம்மா, தயவு செஞ்சு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நான் அந்த பணத்தை வாங்கி நாளைக்கு உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா தயவு செய்து அதை என் கண்ணில் கூட காட்டாதீங்க. ஏன்னா அந்த பணத்தை எல்லாம் வாங்குற அளவுக்கு நான் ஒர்த்து இல்லை. ஏன் மாப்பிள்ள எப்படி சொல்றீங்க? உங்க நல்ல மனசு புரிஞ்சிக்காம எவனோ ஒரு பாவி ஏமாத்துனதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த தொழில் இல்லனா என்ன? மாலதி சொல்ற மாதிரியே நீங்க அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து வேற ஏதாவது தொழில் ஆரம்பிக்கலாம். ஐயோ போதும். Please. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்களெல்லாம் எல்லாரையுமே கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இத்தோட இந்த பேச்சை விட்டுருங்க. நாளைக்கு போய் முதல் வேலை அந்த பணத்தை அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு மாமாட்ட திருப்பி கொடுத்துருவேன். மாப்பிள்ள என்னங்க இருங்க, இது பாருங்க, இப்படி எல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துருச்சு. அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க மேல எந்த தப்பும் இல்லைங்க. ஆமாப்பா. நாங்க யாரும் உங்களை தப்பாவே நினைக்கலங்க. அதனால நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் செஞ்சது தப்பு இல்லைன்னு ஆயிடுமா? உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். ஏமாத்துறது தப்புன்னா ஏமாறுறது அதை விட பெரிய தப்பு. அவர் சொன்ன மாதிரி நான் இதே இண்டஸ்ட்ரியில தானே இருக்கேன். எனக்கு புத்தி இருந்திருக்கணும்ல. அவன் தான் உலக மகா ஃப்ராடு, எல்லாரையும் ஏமாத்துறதுக்குன்னே பிறந்திருக்கான். எனக்கு புத்தி எங்க போச்சு? ஒருத்த முகர கட்டையை பார்த்த உடனே தெரிய வேண்டாம் அவன் நல்லவனா கெட்டவனா ஃப்ராடான்னு. எதுவுமே தெரியாம அவன் காலடியில கொண்டு போய் 3 லட்சம் ரூபாய் கொட்டினல. ஏன் டெஸ்பரேஷன்? எத்த தின்னா பித்தம் தெளியும்னு ஏன் டெஸ்பரேஷன்? அதுக்கு நான் ஏமாறலாம், நான் கஷ்டப்படலாம். உங்க அத்தனை பெரிய சேர்த்து இப்ப நான் கஷ்டப்படுத்திருக்கேன். மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? நீங்க எங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தீங்கன்னு யார் சொன்னது? நான் தான் சொல்றேன். இங்க பாருங்க, என்ன பொறுத்த வரைக்கும் நான் உங்க எல்லாருக்கும் செஞ்சிருக்கிறது மிகப்பெரிய துரோகம். அப்படிதான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த கில்ட்ல தான் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். மேல மேல தயவு செய்து என் கில்ட்டை அதிகப்படுத்தாதீங்க. போதும். அந்த பணத்தை நாளைக்கு கொண்டு வந்து கொடுத்துறேன், வாங்கிக்க. மாப்பிள்ள இந்த பாருங்க. என்ன வள்ளி, சந்தோஷமா நிம்மதியா முடிஞ்சிருக்க வேண்டிய நம்ம 60ஆம் கல்யாணம் இன்னைக்கு இப்ப இப்படி பாதியிலேயே அறகுறையா நின்னு போச்சுங்கிறத நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியா? அது நினைச்சு வருத்தப்படலைங்க. ஏன்னா நமக்கு அந்த ஆண்டவன் எப்பவுமே நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுத்ததே இல்லை. உங்க பிறந்த நாள் அதுவுமா அந்த ஆண்டவன் நமக்கு நிம்மதியை கொடுக்கலனாலும் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்காம இருந்திருக்கலாம். நாம எல்லாரும் ரொம்ப வற்புறுத்தினதுனாலதான் மாப்பிள்ளை நம்ம கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த தொழிலை ஆரம்பிக்கவே ஒத்துக்கிட்டாரு. ஆனா விதி அதுல இப்படி அநியாயமா மண்ணள்ளி போட்டுடுச்சு. இப்ப மாப்பிள்ளையோட நிலைமைய நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்குங்க. ஆனா அதே நேரத்துல விதி இன்னைக்கு இதோட திருப்தி அடைஞ்சிடுச்சா இல்ல நமக்கு இதை விட வேற ஏதாவது பெரிய கஷ்டத்தையும் பிரச்சனையும் கொடுக்க காத்திருக்கான்னு புரியலங்க. வள்ளி, இப்ப நீ என்ன சொல்ல வர்ற? இல்லங்க, நம்ம பொண்ணுங்களுக்காகவும் மாப்பிள்ளைங்களுக்காகவும் தான் நம்ம இந்த 60ஆம் கல்யாணத்துக்கே சம்மதிச்சோம். ஆனா இந்த கல்யாணம் அபசகுணம் மாதிரி பாதியிலேயே நின்னுடுச்சு. இதனால உங்க ஆயுசுக்கு ஏதாவது பங்கம் வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. ஏன் வள்ளி எதையோ கற்பனை பண்ணி அனாவசியமா பயந்துகிட்டு இருக்க? ஒருவேளை நீ பயப்படுற மாதிரி என் விதி முடிஞ்சிட்டாலும் நல்லதுதான். ஐயோ ஐயோ ஐயோ, ஏங்க ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன என்ன பண்ண சொல்ற?
நான் பிறந்த இன்னையோட 60 வருஷம் முடிஞ்சு போச்சு. ஆனா இது வரைக்கும் யாருக்கு என்ன நிம்மதியை கொடுத்துருக்கேன்? உன்னை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து இன்னி வரைக்கும் நான் உனக்கு எந்த நிம்மதியும் கொடுத்தது இல்லையம்மா. நாம பெத்த 3 பெண்களுக்கும் எந்த நல்லதையும் செஞ்சு பார்த்ததில்ல. இப்ப கடைசியா நம்ம பொண்களுக்கு ஏதாவது நல்லது செய்யலாமேன்னு என் ரிட்டையர்மெண்ட் பணத்தை மாப்பிள்ளை கிட்ட கொடுத்தேன். ஆனா என்னோட கலந்திருந்த அந்த தரித்திரம் அந்த பணத்து மூலமா மாப்பிள்ளையை இப்படி ஏமாத்திருச்சு. யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லாம நான் எதுக்கா என்ன உயிரோட இருக்கணும்? எதுக்கா உயிரோட இருக்கணும்? ஐயோ, உங்களை கெஞ்சி கேக்குறேங்க, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. என்னங்க, இங்க பாருங்க, நீங்க எந்த நல்லதும் செய்யாம தான் நாங்க இவ்வளவு நாள் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோமா? இறக்கமே இல்லாம எப்போ விதி விளையாடுறதுக்கு. இங்க பாருங்க, நீங்க என்னங்க பண்ணுவீங்க? நீங்க ஏதோ ஆறுதலா 4 வார்த்தை பேசுவீங்கன்னு தான் என் மனசுல இருக்கிற குழப்பத்தை உங்ககிட்ட சொன்னேன். நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்ககிட்ட சொல்லி இருக்கவே மாட்டேங்க. என்னங்க, என்ன இருந்தாலும் 60ஆம் கல்யாணம் பாதியிலேயே தடைப்பட்டு போனது பெரிய அபசகுணம் தாங்க. அதனால நாளைக்கு காலையில நம்ம கோவிலுக்கு போய் ஒரு பரிகார பூஜை பண்ணிட்டு வந்துடலாமாங்க? ஏங்க அமைதியா இருக்கீங்க? காலையில கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாங்க. வேண்டான்னு சொன்னா நீ கேட்கவா போற? இதுக்கு மேலேயும் அந்த கடவுள் நம்ம வேலை இறக்கம் காட்டுவார்னு அனாவசியமா நீ கனவு கண்டுகிட்டு இருக்க. சரி, உன் திருப்திக்காக நாளை காலையில கோயிலுக்கு போவோம். என்னங்க, இந்தங்க. கொடு. போய் இந்த படத்தை வாங்கி வந்துடுறேன். ஏங்க, நானும் கூட வரட்டுமா? ஏன் நீ எதுக்கு வரணும் அங்கெல்லாம்? இல்லைங்க, நீங்க அந்த லேண்ட் ஓனர் மேல பயங்கர கோவத்துல இருக்கீங்க. அந்த ஆள் உங்களுக்கு பண்ண துரோகத்தை நினைச்சு நீங்க ராத்திரி சரியாவே தூங்கல. அதே கோவத்தோட நீங்க அந்த ஆள் கிட்ட பேசி அதுல வேற ஒரு பிரச்சனை உண்டாயிடக்கூடாதுல்ல? அண்ணே, நீங்க கவலைப்படாதீங்க நீ. அதான் அண்ணன் கூட நானும் சுந்தரனும் போறோம்ல, அங்க எந்த பிரச்சனையும் வராம நாங்க பாத்துக்கிறோம். டேய், நீங்க போறத நினைச்சாதான்டா எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா விஸ்வா மட்டும் போனாலாவது கொஞ்சம் தன்மையா பேசுவா. ஆனா நீங்க 2 பேரும் போனீங்கன்னா எல்லாத்துக்கும் கோவப்படுவீங்களே. ஆமா மகேஷ், அந்த லேண்ட் ஓனர் கிட்ட நீங்க போய் கேட்டதுமே அவன் பணத்தை திருப்பி கொடுத்துட போறதில்ல. கொஞ்சம் வீம்பு பண்ணி இன்னைக்கு இல்ல நாளைக்கு வாங்கன்னு இழுத்தடிக்க தான் பாப்பான். நீங்க அந்த ஆளுகிட்ட பக்குவமா பேசி பணத்தை எப்படி வாங்கணுமோ அப்படி வாங்க பாருங்க. என்ன அங்க கோவப்பட்டு எடகுடமா பிரச்சனை பண்ணிடாதீங்க. ஐயோ அண்ணி, நீங்க எல்லாரும் பயப்படாம நாங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம். நீ அங்க போய் அந்த ஆள்கிட்ட பேச போறது ஃபுல்லா விஸ்வானந்த் தான். நாங்க 2 பேரும் போய் சும்மா தான் நிக்க போறோம். நீ அது கூட எதுக்கு தெரியுமா? விஸ்வானந்த் தனியா போனா அவன் கொஞ்சம் வீம்பா பேசுவான், கூட நாங்க போனா கொஞ்சம் அடக்கி வாசிப்பான். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்க கூட போறோம். போதுமா? போற வழியில சுந்தரனை கூட்டு போயிடலாம். ஏய், இரு. நானே இப்பதான் யோசிச்சேன். சுந்தருக்கும் வேலை இருக்கு, உனக்கும் வேலை இருக்கு. எதுக்கு நீங்க 2 பேரும் அனாவசியமா? நான் போயிட்டு வந்துடுவேன்ல. ஏன்னா இப்படி சொல்றீங்க? ஒருவேளை இவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நாங்க பிரச்சனை பண்ணுவோம்னு நினைக்கிறீங்களா? என்னடா பேசுற? அவங்க தான் அப்படி பேசுறாங்க, நீ அப்படியே பேசுற. அதுக்கு இல்லடா, நிஜமாவே வேலை இருக்குல்ல உங்க 2 பேருக்கும், அதுக்கு தான் சொன்னேன். அண்ணே, எனக்கு ஆபீஸ் 10 மணிக்கு தானே. இப்ப மணி 8:30 தானே ஆகுது. டைம் இருக்குண்ணே, வாங்கண்ணே போலாம். நான் அங்கிருந்து அப்படியே ஆபீஸ் போயிடுறேன். வாங்கண்ணே. சரி, ரைட், வரேம்மா. என்னங்க, நீங்க போயிட்டு திரும்பி வர வரைக்கும் என்னாச்சோ ஏதாச்சோன்னு நாங்க எல்லாரும் டென்ஷனா தான் இருப்போம். இதே டென்ஷனோட என்னால ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதனால நான் எனக்கு ஆபீஸ்க்கு லீவ் சொல்லிட போறேன். போய் எதுவும் பிரச்சனை பண்ணாம பணத்தை வாங்கிட்டு சீக்கிரம் வந்துருங்க. ரொம்ப பெரிய விஷயமாக்குறீங்க. இது ஒரு மேட்டரே கிடையாது. நாங்க போய் பணத்தை வாங்கிட்டு வந்துருவோம். யாருக்கிட்டையும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம். சரிப்பா, தெரியுமா? பாத்து போ. வரேம்மா. வாங்கண்ணே.
நந்தினி கவலைப்படாத, எந்த பிரச்சனையும் இல்லாம விஸ்வ பணத்தை வாங்கிட்டு வந்துருவாரு. நீ கொஞ்சம் ரிலாக்ஸா இரு. நீ எதுவும் மனசை போட்டு குழப்பிக்காத. குழந்தை வேற தனியா இருக்கு, நீ உள்ள வா. வா. அவர் வீட்ல இல்லைங்க, வெளியில போயிருக்காரு. போயிட்டு அப்புறமா வாங்க. அப்படி சொல்ல சொன்னாரா? என்னம்மா முறைக்கிறீங்க? உங்க வீட்டுக்காரர் உள்ளதானே இருக்காரு, அவரை வெளியில வர சொல்லுங்க. இத பாருங்க, அவர் உண்மையிலே வெளியில தான் போயிருக்காரு. தேவையில்லாம வீட்டுல தனியா இருக்கிற பொம்பளை கிட்ட கலாட்டா பண்ணாதீங்க. போயிட்டு அப்புறமா வாங்க சொல்றேன்ல. என்னமா நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க மேல நம்பிக்கை இல்ல. உண்மையிலே உங்க வீட்டுக்காரர் உள்ளதா இருக்காரு. அவர் இல்லன்னு போய் சொல்றீங்க. மரியாதை அவர் வெளில வர சொல்லுங்க. என்னப்பா ரொம்ப மிரட்டுற? அப்படி உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் வெளியில வந்து நிக்கிறேன். நீங்க 3 பேரும் உள்ள போய் தேடி பாருங்க. கொஞ்சம் அமைதியா இருக்கேடா ப்ளீஸ். நீங்க பாருங்க, நாங்க உங்க கூட சண்டை போடுறதுக்கு வரல. எங்க பணத்தை அவர்கிட்ட கொடுத்துருக்கோம், உங்களுக்கும் நல்லா தெரியும். அந்த பணத்தை வாங்கிக்கிறதுக்கு அவர் இன்னைக்கு வர சொன்னாரு, அதுக்கு தான் வந்திருக்கோம். தயவு செஞ்சு அவர் உள்ள இருந்தாருன்னா கொஞ்சம் வெளியில வர சொல்லுங்க ப்ளீஸ். எங்க அவர் இல்லைங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவர் காலையிலேயே கிளம்பி வெளியே போயிட்டாரு. இன்னைக்குன்னு பார்த்து போன் கூட எடுத்துட்டு போல. அதான் சொல்றேன், போயிட்டு அப்புறமா வாங்க. இங்க பாருங்க, சரி நாங்க வெளியில வெயிட் பண்றோம். உங்க இஷ்டங்க. நம்ம காசை வச்சுக்கிட்டு என்ன பேச்சு பேசுறாங்க? என்னன்னா அவன் நம்மள காலைல இங்க வர சொல்லிட்டு விடிய காலத்துல எங்கனா போனாம? எனக்கு அது தெரியாதுப்பா. இன்னைக்கு நான் பணம் வாங்காம இங்க இருந்து போறதா இல்ல. எந்நேரமானாலும் பரவாயில்ல, வெயிட் பண்ணும். ராத்திரி எப்படியும் வீட்டுக்கு வந்து தானே ஆகணும். ரொம்ப லேட் ஆகுது, உங்களுக்கும் ஒர்க் இருக்கு காலங்கத்தால. நீங்க கிளம்புங்க. எந்நேரமானாலும் நான் வெயிட் பண்ணி வாங்கிட்டு வரேன் அந்த ஆள்கிட்ட. அண்ணே, அந்த ஆள் உங்ககிட்ட பணம் தர மாட்டேன்னு பிரச்சனை பண்ணானே, என்ன பண்றது? நீங்க வேற அந்த ஆள் மேல பயங்கரமா கோவமா இருக்கீங்க. பிரச்சனை எதுக்கடா பண்ண போறான்? அவன் தானே பணத்தை வாங்கிக்கிறது இன்னைக்கு வர சொன்னான். எனக்கு தெரிஞ்சு பிரச்சனை பண்ணுவான்னு தோணல. எதுவாக இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்கப்பா, ஒர்க் இருக்குல்ல. சரி விஸ்வா, எல்லார் வீட்லயும் பேப்பர் காசு பால் காசு வாங்கணும். ஓனர் வர சொல்லியிருக்காரு. இங்கதான் பக்கத்துல ஏதாவது ஒரு ஏரியாவில் கலெக்ட் பண்ணிட்டு இருப்பேன். அவன் பணம் கொடுக்காம ஏதாவது பிரச்சனை பண்ணானா உடனே எனக்கு ஃபோன் பண்ணு, நான் கிளம்பி வந்துடுறேன். கண்டிப்பா சுந்தர், அவசியப்படாதுன்னு நினைக்கிறேன். எதா இருந்தாலும் கண்டிப்பா சொல்றேன். கிளம்புங்க. நீ கிளம்புடா. சரிண்ணா, நீங்க கால் பண்ணுங்க. ஷூரா பண்றப்பா. சரிண்ணா. என்ன சார், யூனிஃபார்ம் போடாத கூர்க்கா மாதிரி என் வீட்டு வாசல்ல வந்து காவல் காத்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? நான் உங்ககிட்ட சண்டை போடுறதுக்காக வரல தோரசிங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தேன். அந்த பணத்தை திருப்பி வாங்கிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கேன். தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாம அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நான் போயிடுவேன். பணமா? எந்த பணம்?